ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரம்தான் ஈவெண்ட் வரப்போகுது. ரம்தான் ஈவெண்ட் ஸ்பெஷலாக நம்ம கேம்கள் வந்து நிறைய மேப்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பர்முடா மேப்பையே முழுசாக மணலால் நிறைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து நம்ம கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மந்த்து, அதுக்கப்புறம் மார்ச் மந்த்து, அதுக்கப்புறம் ஏப்ரல் மந்த்துக்கான போயா பாஸை ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் ஷாக்கிங்காக எதிர்பார்க்குற ஈவெண்ட்ஸ் எல்லாமே கம்மியான டைமில் நம்ம எடுக்கிற மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது. அதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இப்போ பார்க்குற எமௌண்ட்டுமே நமக்கு போயா பாஸில் தாங்க வரப்போகுது. அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ரைட்டு கைஸ், அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நான் போடுற எந்த வீடியோ வந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ரைட்டு, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரைட்டு கைஸ், இன்றைக்கி வந்து வீடியோ வந்து லென்த்தாக இருக்க போது. ஏன் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு போயா பாஸில் 3 மந்த்துடைய போயா பாஸ் கிடச்சிருக்கு. அதை ஃபுல்லாக ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். ஸோ லைக்கை போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரமதான் ஈவெண்ட் ஸ்பெஷலாக நமக்கு வந்து மேப்குள்ளே இப்படி ஒரு பிளேஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. அப்புறம் நீர் இருக்கிற இடத்துலலாம் இந்த தண்ணி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மணலால் சூழப்பட்டிருக்க போது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பர்முடா மேப்பில் மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்குமே கன்ஃபார்மாக தெரியல. பட் இப்போதைக்கு கிடச்சிருக்கு, லீக்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு கிடச்சிருக்கு. பட் ரம்தான் ஈவெண்ட் ஸ்பெஷலாக இப்படி தான் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பண்டல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நான் இப்போ ரிவ்யூ காட்டுறேன் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பிளேஸ் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெசர்ட்டில் வந்து இந்த மாதிரி கோட்டைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, தண்ணியே இல்லாத மாதிரி பார்க்குறதுக்கு தண்ணி இருக்கும். பட் ஆனால் அந்த கிட்ட போய் பார்த்தோம்னா தண்ணி இருக்காது. அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கானுங்க. நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்குது ரம்தான் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி லீக்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்முடா மேப்பில் நமக்கு எங்கெங்கெல்லாம் தண்ணி தெரியுதோ அந்த இடம் ஃபுல்லாகவே மணலால் நிறைஞ்சிருக்க போது. அப்புறம் இந்த இடத்துல தான் அந்த பிளேஸ் இப்போ நான் காட்டினேன் பார்த்தீங்களா, அதை வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கானுங்க. எல்லா இடத்துலையுமே ஆட் பண்ணி வச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் தான் இது வந்து பீக்கான வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பீக்கில் வருதா இல்லை இப்படி ஒரு நம்ம தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பீமா சக்தி பக்கத்தில் ஒரு பிளேஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் காட்டியிருக்காங்க. பட் ஆனால் எப்படி வரப்போகுது அப்படின்னு தெரியல. இப்போதைக்கு கிடைச்சிருக்க லீக்ஸ் வரைக்கும் இப்படி தான் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ தண்ணியெல்லாம் எங்கெங்கே இருக்கோ அந்த இடம் எல்லாமே மணலால் சூழப்பட்டிருக்குங்க. தண்ணியே சுத்தமாக இருக்காது அந்த ஈவெண்ட், அந்த அப்டேட் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு இந்த பார்பர் ஷாப் மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம பர்முடா மேப் பக்கத்தில், அதையும் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அதில் இருக்கிற சேஞ்சஸ்ங்க, நம்மளுக்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் இந்த பண்டலுமே பாருங்கள், இந்த பண்டல் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. ரம்ஜான் ஈவெண்ட் ஸ்பெஷலாக நமக்கு வந்து ஃப்ரீயாக வரப்போகுது. அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது, பட் பரவாயில்ல, எடுத்து கலெக்ஷனுக்காவது போட்டுக்கலாம், அதுக்காக யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தா இதெல்லாம் வந்து பேக் பேக்ஸு அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த பண்டல் நான் ஆல்ரெடி காட்டியிருப்பேன். படிட்டிங் ரிங் பார்த்து இந்த பண்டல் வந்து கொண்டு வந்திருக்கானுங்க. இது வந்து டைமண்ட் ப்ரோக்ராம் ஈவெண்ட்டில் தான் கொண்டு வருவானுங்க. பட் இதெல்லாம் நம்ம எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் சஜஷனும் பண்ண மாட்டேன், வேணுன்றவங்க எடுத்துங்க. பட் ஆனால் ப்ரீமியம் டோக்கன்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க கண்டிப்பாக. அதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா கொண்டே போட்டுருவாங்க. அப்புறம் இப்படி ஒரு எமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜான் ஈவெண்ட் ஸ்பெஷலாக எனக்கு தெரிஞ்சு ஸ்டெப் அப் ஈவெண்ட்லையோ இல்லை ஃபெடரல் ஈவெண்ட்டில் தான் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரம்ஜான் ஈவெண்ட் ஸ்பெஷலாக வந்து கொண்டு வர போகிறானுங்க. எனிமி கில் பண்ணால் இப்படி எல்லாம் வருமா அப்படின்னு கொடுத்துருக்கானுங்க. அது உண்மையானு புரியல. அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரோகன் கன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். டபுள் டியோ மோடில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான எஃபெக்ட் வந்து இப்போ கேம் பிளே வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அந்த கேம் பிளேவை போய் ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். ஆனால் டேமேஜ் வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க. கன்னை பொறுத்த வரைக்கும் ஹெட்ஷாட்டு எவ்வளோ அது கொடுக்குது நீங்களே பாருங்கள். இந்த கன் ஸ்கின் பார்த்தீங்கன்னா புது கன் ஸ்கின்னு, பட் பார்க்கவே ரொம்ப லெஜெண்டரி கன் ஸ்கின் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பார்க்க ஒர்த்தாக இருக்குது. அதுக்கப்புறம் கிரெனேட்டுக்கான பவருமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50, 40 அப்படின்ற ரேஞ்சில் நமக்கு வந்து டேமேஜ் கொடுக்குது. பார்க்க ஒர்த்து தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் பட் இது எப்படிப்பட்ட ஈவெண்ட்டில் வரப்போகுது அப்படின்னு தெரியல. பட் இதில் வந்து யூனிவர்சல் ஈவெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதிலலாம் கொடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸ்டெப் அப் ஈவெண்ட்டில் கொண்டு வருவானுங்க. அப்படி இல்லைனா மோக்கோ ஸ்டோர் அப்படின்ற ஈவெண்ட்லேயும் கொண்டு வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பண்டல்ஸ் எல்லாமே ரம்ஜான் ஈவெண்ட் ஸ்பெஷலாக வரப்போகுது. இந்த கன் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ரீசிங் எமௌண்ட்டுங்க. இருங்க அந்த ஃப்ரீசிங் எமௌண்ட்டை காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த கன் ஸ்கின் பார்த்துக்குங்க. இந்த ஒரு எமௌண்ட்டுமே நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. பட் இதெல்லாம் வந்து எந்த ஈவெண்ட்டில் கொண்டு வர போகிறானுங்கன்னு தெரியல. ஏன்னா எமௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்கவே ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு குழு வால் வந்து நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. அதாவது டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்டில் தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் சும்மா கொடுத்துட மாட்டானுங்க, ஏன்னா பார்க்கவே ஒர்த்தாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பண்டல்ஸு, மெயில் பண்டலு, ஃபீமேல் பண்டலு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பைக்கான ஸ்கின்னு எல்லாமே ரம்ஜான் ஈவெண்ட் ஸ்பெஷலாக தான் கொண்டு வர போகிறானுங்க. இப்படி ஒரு குழு வால் எல்லாமே பார்க்கறதுக்கான லெஜெண்ட்ரிக்காக தாங்க இருக்குது. எல்லாமே ப்ளூ கலர்லேயே கொடுத்துருக்கானுங்க. எதை மெயின் பண்ணி கொடுத்துருக்கானுங்க எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் ஒரு பேனரு, அவத்தாரு, இந்த பண்டல் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இதையுமே ஓசியில் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டைமண்ட் கொடுக்குற ஈவெண்ட்லாம் கொடுக்க தான் எவனுமே கையை வைக்க மாட்டான். அதுக்கேற்ற மாதிரி தான் ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு எமௌண்ட்டு பின்பக்கம் திரும்பிட்டு இப்படி கையை தூக்குற மாதிரி ஒரு எமௌண்ட், அது எதுக்குன்னு தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிப்ரவரி மந்த்துக்கான போயா பாஸுங்க. பிப்ரவரி மந்த் போயா பாஸ் போகிறது வரைக்கும் இப்படி தான் இருக்க போது. நம்ம ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். பட் இதுக்கு வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் லெவலுக்கு பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கன்னுக்கான ஸ்கின்னு, டபுள் ரேஞ்சு, சிங்கிள் மேகசின் கொடுத்துருக்கானுங்க. பட் பரவாயில்ல, ஓரளவுக்கான பவர் தான் கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு லேடி பண்டலுங்க.
அதுவும் பார்க்கவே ரொம்ப ஒர்த்தாக தான் இருக்குது. பட் எல்லாத்தையுமே ப்ளூ கலரில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வேலண்டைன்ஸ் டே இல்லைங்களா, அதனால் இப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக நம்மளுக்கு எமோட்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. அது வந்து நான் நாளைக்கான வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி ராயல் பாஸ் வரைக்கும் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 20வது லெவலில் இப்படி ஒரு வண்டிக்கான ஸ்கின் வந்து கொடுக்குறாங்க. எல்லாமே இந்த ப்ளூ கலர் தாங்க இருக்கும். ஏன்னா இந்த எலைட் பாஸ் ஃபுல்லாகவே ப்ளூ மீன் பண்ணி தான் கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 30வது லெவலில் இப்படி ஒரு கிரேனேட்டுக்கான ஸ்கின்னுங்க. அதுவும் பார்க்க ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. லெஜெண்டரி கிரேனேட் ஸ்கின்னு சொல்ல ஆசையாக தான் இருக்குது. பட் ஆனால் அது லெஜெண்டரி கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஸ்கை போர்டுங்க. நல்லா வாழ்க்கை வளைஞ்சி நெளிச்ச மாதிரி இருக்குது பார்த்திங்களா ஸ்கை போர்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 50வது லெவல்லையும் மறுபடியும் அந்த கன் ஸ்கின் வந்து பர்மனெண்ட் கொடுக்குறாங்க. ஆகுக்கான ஸ்கின் டபுள் ரேஞ்சு, சிங்கிள் மேகசின்னு, மைனஸ் ரேஞ்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 70வது லெவலில் இது என்னங்க இது 60வது லெவல் பார்ப்போம். 60வது லெவல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு லெஜெண்ட்ரிக்கு பேட்டுக்கான ஸ்கின் வந்து கொடுக்குறாங்க. நல்லா தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா நல்லா அந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது பறக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எஃபெக்ட் எல்லாம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 70வது லெவல் பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு லூட் பாக்ஸுங்க. அதுவுமே ஒர்த்தாக தாங்க கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. லூட் பாக்ஸ் சாரிங்க பேக் பேக்கு. அப்புறம் 80வது லெவலுக்கு தான் அந்த லூட் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருங்க க்ளோவால் வேறு கொடுக்குறாங்க. இந்த இதுவில் க்ளோவால் கொடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட் இதில் எமௌண்ட் கொடுப்பாங்க. பாருங்கள், நீங்களே ஷாக் ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறேன். க்ளோவால் இன்னும் அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. பண்டல் கூட ஓகே தாங்க, எனக்கு தெரிஞ்சு மண்டை பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இது மற்றபடி நார்மலாக டிஷர்ட் வந்து டிங்கரிங் பார்த்து கொடுத்துருக்காங்க. பேண்ட்டும் தொல்தொலன்னு ஒரு பேண்ட்டை கொடுத்துருக்காங்க. பட் ஓகே பரவாயில்ல, எலக்ட் பாஸுக்குன்னு கொடுக்கலாம், நல்லா தான் இருக்குது. இதுதாங்க பிப்ரவரி மந்தோடைய போயா பாஸுடைய ஃபுல் ரிவ்யூங்க. இப்படி தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்படி ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. அந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்கை போர்டு, ஸ்பேர் ஷூட்டு, பண்டல்ஸு அப்படின்னு நிறைய ஆட் பண்ணி வச்சுருப்பானுங்க. அதில் உங்களுக்கு லக்கு எது இருக்கோ அது கிடைக்கும். பட் அவ்வளோ சீக்கிரம்லாம் இதை ஃப்ரீயாக கொடுத்துட மாட்டேன். பட் ஏதாவது இந்த லூட் பாக்ஸு, லோட் அவுட்ஸ் மாதிரி தான் கொடுப்பானுங்க. நமக்கு தெரியல எதை கொடுப்பான்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ராயல் பாஸ் போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. ஏன்னா இப்போல்லாம் நான் 24வது எலைட் பாஸ், 25வது எலைட் பாஸ்லேருந்து ஒரு 10 எலைட் பாஸ் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் போடவே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ராயல் பாஸில் ஓசியில் எதை கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10வது லெவலுக்கு ஒரு ஸ்கேட் போர்டுக்கான ஸ்கின் வந்து கொடுக்குறான். பார்க்க நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் 20வது லெவலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேனர் வந்து கொடுக்குறான். அதுக்கப்புறம் 50வது லெவலுக்கு ஒரு அவதார் வந்து கொடுக்குறான். 70வது லெவலுக்கு ஒரு ஷூ சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாது, பட் பரவாயில்ல. அதுக்கப்புறம் 80வது லெவலுக்கு நம்ம இப்படி ஒரு லூட் பாக்ஸ் ஒன்று கொடுக்குறானுங்க. ஒத்தாக தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த உலக உருண்டை சுட்டும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் லெவலுக்கு இந்த அக்கா பேனர் கொடுக்குறான். பார்க்கவே சூப்பராக தாங்க இருக்குது. சும்மா சொல்லக்கூடாது, எலைட் பாஸுக்கு இது ஒர்த்தம் தாங்க சொல்லுவேன். ஏன்னா நம்மளுக்கு 500 டைமண்ட் 1000 டைமண்ட் ஒரு பண்டலாக நம்ம ஸ்டோரில் கொடுத்து வாங்கத்தோட எலைட் பாஸில் இப்படி வரது ரொம்ப ஒர்த்தாகவே வருது. பட் ஆனால் இந்த மாதிரி பண்டல்ஸும் இருக்குது, ஆல்ரெடி வந்திருக்கு. பட் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் ராயல் பாஸில் என்னென்னு கொடுப்பாங்க அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா இது ஒரு லெஜெண்ட்ரிக் பேட்டுக்கான ஸ்கின்னு. க்ளோவால்லாம் சுமாராக தாங்க இருக்குது. பட் இது தாங்க இப்போதைக்கு தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த்துக்கான போயா பாஸ், அதாவது ரம்ஜான் ஈவெண்ட்டுக்கான போயா பாஸுங்க. பார்க்குறதுக்கே எல்லாம் அந்த மணல் மட்டும்தான் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பானுங்க. போயா பாஸுமே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அந்த கலர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எத்தனாவது லெவல் பார்க்குறோம் இருங்க. இது வந்து 20வது லெவலுக்கு லூட் பாக்ஸா. அப்புறம் பார்த்தீங்கன்னா 30வது லெவலுக்கு இப்படி ஒரு கிரேனேட்டுக்கான ஸ்கின், 15வது லெவலுக்கு இதை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் 20வது லெவலுக்கு நம்ம ஓசியில் இப்படி ஒரு பேனர் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வண்டிக்கான ஸ்கின்னு போயா பாஸில் ப்ரீமியரில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருங்க இது எத்தனாவது லெவலில் பார்ப்போம். 30வது லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கிரேனேட்டுக்கான ஸ்கின்னு கொடுக்குறானுங்க. அதுவும் பார்க்க நல்லா ஒர்த்தாகவே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 35வது லெவலில் இந்த டோக்கனு ஈவோ வெப்பன்ஸ் யூனிவர்சல் டோக்கனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 40வது லெவலுக்கு இப்படி ஒரு லூட் பாக்ஸுங்க. பார்க்கவே நல்லா தாங்க இருக்குது. இந்த புதையல் பெட்டி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்குது, நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு. அப்புறம் 50வது லெவலுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மினி யூசிக்கான கன் ஸ்கின் வந்து கொடுக்குறாங்க. அதோடைய பவர் நம்ம பார்ப்போம், என்ன பவர் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அக்யூரசி சிங்கிள் கூட்டு, டபுள் அக்யூரசி, அப்புறம் ரீலோட் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஓரளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 60வது லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கத்திக்கான ஸ்கின்னு, பெராங்குக்கான ஸ்கின்னுங்க. பார்க்க சும்மா சொல்லக்கூடாது, ஒர்த்தாக தான் இருக்குது, நல்லா ஜொலிக்குது. இந்த டசர்ட்டு ஓஷனு ரெண்டுத்தையும் ப்ளூவும் ஒயிட்டும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. நல்லா தான் இருக்குது. ரம்ஜான் ஈவெண்ட் இல்லையா, அதனால் அப்படி தாங்க இருக்கும். பட் பரவாயில்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 70வது லெவலுக்கு இப்படி ஒரு வால் கிளாக், இது வந்து பேக் பேக்குன்னு நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், பேக் பேக் சொன்னோம் பார்த்தீங்களா, பார்க்க நல்லா தான் இருக்குது, ஒர்த்தாக தான் இருக்குது. 80வது லெவலுக்கு என்னங்க இது சவுல் மாரி மணல் அள்ளுற சவுல் கொடுத்துருக்கானுங்க. இது என்னன்ட்டு எனக்கு ஒன்றும் புரியல. இது என்னன்னு பார்ப்போம் இருங்க. 80வது லெவல் எங்கடா அது? 80வது லெவலு இருங்க. ஸ்கை போர்டுங்க. ஆனால் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் பறக்கும்போது எஃபெக்ட் வந்து எப்படி இருக்கும்னு தெரியல, பார்ப்போம். என்னடா அது 90வது லெவலா? இருங்க ஏங்க 90வது லெவலுக்கு இந்த எமௌண்ட்டுங்க பக்காவாக இருக்குமே. ஐயையோ, இது வந்து நான் ஃபேடரல் ஈவெண்ட்டில் வரும்னு எதிர்பார்த்தேங்க. பயங்கரமாக இருக்குங்க. இந்த ராயல் எலைட் பாஸ் வந்து நான் போட்டுருவோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மேலேருந்து இந்த கோல்டெல்லாம் கொட்டுற மாதிரி கையில் மாட்டுற மாதிரி கிடச்சிருக்குங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, கர்நாகார மூலையோடு தாங்க யோசிக்கிறான். எல்லாமே பெய்டு ஈவெண்ட்டில் கொடுத்தோன்னு வச்சிங்களேன், அப்புறம் ஒருத்தனும் கேம் பக்கம் வர மாட்டான். அதனால் பரவாயில்ல. ராயல் பாஸ் 400 டைமண்டுக்கு ஒருத்தான பண்டலும் சரி, பண்டலுக்கு ஸ்காஃப் எல்லாம் கொடுத்துருப்பானுங்க. நல்லா தாங்க இருக்குது.
பண்டலுமே நல்லா தான் இருக்குது. இதுதாங்க மார்ச் மந்த்துக்கான ராயல் பாஸ், சாரி எலைட் பாஸுங்க. எனக்கு வேறு ராயல் பாஸ்னே வருது. இதுதான் மார்ச் மந்த்துக்கான போயா பாஸோடைய ஃபுல் ரிவ்யூங்க. எனக்கு தெரிஞ்சு எமௌண்ட்டு ரொம்பவே ஒருத்தங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அது எதுக்கு டாப் அப் பண்ணி எதோ எடுக்கிறீங்க. இது ஒரு 400 டைமண்ட் கொடுத்து ராயல் பாஸ் போட்டிங்கன்னா எமௌண்ட்டையும் பண்டலையும் லக்காக தூக்கிட்டு போயிடலாம். பண்டலுக்காக கூட எடுக்க தேவையில்லை, எமௌண்ட்டுக்காக மட்டும் எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஓசியில் நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10வது லெவலுக்கு இப்படி ஒரு லூட் பாக்ஸு, 20வது லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேனர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 50வது லெவலுக்கு ஒரு அவதார் ஒன்று கொடுக்குறாங்க. 70வது லெவலுக்கு சோடா புட்டி கண்ணாடி, ஆனால் சூப்பராகவே இருக்குங்க கண்ணாடி. 80வது லெவலுக்கு இப்படி ஒரு சவுல் கொடுக்குறாங்க. எங்கள் ஊரில் இந்த சவுலுன்னு தான் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் எது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவலுக்கு பக்கா பண்டலு பரவாயில்ல அப்படியே சொல்லிக்கலாம். பட் ஓகே, நல்லா தான் இருக்குது, பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க ப்ரீமியமில். லூட் பாக்ஸு, இப்படி ஒரு பெராங்கான ஸ்கின்னு, மினி யூசி எல்லாமே ஒர்த்து தாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் மந்த்துக்கான போயா பாஸுக்கு வந்துருவாங்க. ஏப்ரல் மந்த்துக்கான போயா பாஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மைலியை மீன் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஸ்மைலி அடித்து உடைச்ச மாதிரி இருக்குது, அங்கங்கே தூங்குற மாதிரி இருக்குது, ஹார்ட் எமௌண்ட்டு போடுறதெல்லாம் வேறு வருது. இது எல்லாமே வரப்போகுது நம்ம கேமுக்குள்ளே. ஃபஸ்ட் லெவலுக்கு அக்கா பண்டல் பாருங்கள், சூப்பராக தான் இருக்காங்க. தலையில் வர கொண்டாலாம் இருக்குது. அதுக்கப்புறம் 10வது லெவலுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பேராஷூட்டு, 20வது லெவலுக்கு பார்த்தீங்கன்னா பேனருங்க. எல்லாமே ஸ்மைலி இருக்கும், நல்லா நோட் பண்ணுங்கள். எல்லாத்துலேயுமே ஸ்மைலி வச்சுருப்பானுங்க. அப்புறம் 30வது லெவலுக்கு பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸு, ஸ்மைலி நல்லா வாய ஹைன்னு தந்துருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு 40வது லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்கேட் போர்டு வந்து கொடுக்க போகிறானுங்க. பார்க்க அதுவும் நல்லா தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னடா இது அவத்தார் எத்தனாவது லெவலுக்குங்க அது? 50வது லெவலுக்கான சரியாக கவனிக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கண்ணுக்கான ஸ்கின்னு 50வது லெவல் தான் இருக்குமா. 50வது லெவலுக்கு இப்படி ஒரு ஸ்கின்னு, எஸ்விடி கன் ஸ்கின்னுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 60வது லெவலுக்கு இப்படி ஒரு ஃபேனுக்கான ஸ்கின்னு கொடுக்குறாங்க. நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் 70வது லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாஸ்க் வந்து கொடுக்க போகிறாங்க. ஓசியில் தான் கொடுக்குறானுங்க, தூக்கி பாக்கெட்டில் போட்டு போயிடுவோம். ராயல் பாஸு ஐயோ எனக்கு வேறு வாய் குளருதுங்க. போயா பாஸ் இருக்குங்க. போயா பாஸில் இப்படி 2 விதமாக கொடுத்துருக்காங்க அந்த ஸ்காஃபு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே இது என்னங்க பேக் பேக்கா, நல்லா ஸ்மைலி டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்குங்க, அந்தமாரி கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு கிரேனேட்டுக்கான ஸ்கின்னுங்க. இந்த கிரேனேட்டுக்கான ஸ்கின்னுமே வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 90வது லெவலுக்கு இப்படி ஒரு குளு வால். நம்ம வந்து பிப்ரவரி மந்த் பார்த்துருப்போம், அதோட ஏப்ரல் மந்த்து தான் இப்படி ஒரு குளு வால். அப்புறம் 100வது லெவலுக்கு இப்படி ஒரு பண்டலுங்க. இந்த ஏப்ரல் மந்த்துக்கான போயா பாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மைலியை மீன் பண்ணியே கொடுத்துருப்பாங்க. பட் ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த்துக்கான போயா பாஸையும் ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்தான் ஈவெண்ட் ஸ்பெஷலாக என்னென்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னும் ஈவெண்ட்ஸ் வந்து நிறைய பெண்டிங் இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ காய்ஸ், இன்னைக்கான வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு உங்களுக்கு சந்திக்கிறேன். பை பாய், டாட்டா.